தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என்னப்பா காலங்காத்திலே நாங்க Facebookல வந்து செலிப்ரேட்டிங் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டோம். இது மட்டும் இல்லாம எங்களுடைய டிபி எல்லாத்தையுமே வந்து மூவர்ல கொடியை வச்சிருக்கோம். அண்ட் இந்தியா பேட்ரியாட்டிசம் அப்படின்னு பல ஃபீலிங்ல கொடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாம முன்னாடி காந்தி சொன்ன, பாரதியார் சொன்ன பல புரட்சிகரமான கவிதைகள் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் முடிச்சாங்க. அடுத்த கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து குடியரசுன்னு சொல்லி புதுசா கிடையாது ஒருன்னு கேக்குறீங்களா? இல்லங்க, குடியரசு தினமா இருக்கட்டும் இல்ல சுதந்திர தினமா இருக்கட்டும், குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா அப்படின்னு சொல்லி பல நியூஸஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் பல விழாக்கள் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த செலிப்ரேஷன்ஸ் பின்னாடி இருக்க வரலாறு என்ன, நாம ஏன் குடியரசு தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்ற பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி மக்களுடைய மனதில் இந்த விழாக்கள் எந்த அளவில் இடம்பெற்றிருக்கு, மக்களுடைய பார்வையில இந்த விழாக்களுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கு அப்படிங்கறத மக்களுடைய மனநிலையில இருந்து பாக்குற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினம் அப்படின்னா என்ன? குடியேற்ற நாள், அது குடியரசு தினம். தெரியாது. இதுக்கான பதில்கள் ஓரளவுக்கு வரும் நம்புறேன். தெரியல. தலை 56 57 அப்படின்னீங்க, தளபதி 58 அப்படின்னீங்க. கண்டிப்பா இதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். மக்களுக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு வேண்டும். நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம், குடியரசு பெற்றதுக்கு அப்புறமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டெக்னிக்கலி நம்ம ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல நம்ம பக்கத்துல இருக்கவங்க கூட வந்து வாட்ஸ்அப்ல தான் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நிலையில நம்ம மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், கூகுள் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்ற நம்பிக்கையில குடியரசு தினம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற முதல் கேள்வி நம்ம மக்கள் தெரிவிக்கும். அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்க? குடியரசு தினம் ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே. குடியரசு தினம் அந்த குடியேற்ற நாள், அது குடியரசு தினம். குடியரசுனா நம்ம நாடு குடியரசு ஆயிடுச்சு, அதனால இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்க நம்ம வாங்கி கொடுத்ததுனால நம்ம இவ்வளவு ஃப்ரீடமா இருக்கோம். ஸோ அதனால ரிபப்ளிக் டேவும் வந்து அவங்கள பத்தி நம்ம நினைக்கணும். மக்களால் ரொம்ப தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரிபப்ளிக் டே அதுதான். குடியரசு தினம் தெரியாது. குடியரசு ரிபப்ளிக் டே அதுவும் எனக்கு தெரியல. ஜஸ்ட் கொடி ஏற்றுவாங்க, பரேட் நடக்கும், அது மாதிரி நிறைய சம்திங் நிறைய நடக்கும். குடியரசு தினம் சுதந்திரம்னா வந்து ஒரு நாள் லீவ் கொடுக்காங்க, அது சுதந்திரமா இருக்கும். குடியரசு தினம் வந்து அது வந்து நான் சொல்ல முடியாது. அதாவது பிள்ளைகளுக்கு வந்து கொடி ஏற்றணும்னா அவங்க கொடி ஏற்றுறது வந்து அரசு ஊழியர்கள் வந்து ஏற்றுறது கொடி ஏற்றணும். குடியரசுனா நம்ம தமிழ்நாட்டுக்கு அநேக குடியரசு தினத்தை பற்றி எல்லா சைடு ஸ்கூல்லாம் போயிட்டு கொடி கொத்தின்னு போனோம். நம்ம நாட்டு சுதந்திரம் கொடுத்ததை பற்றி அதை பற்றி பெருமையாக எல்லா ஸ்கூலும் எல்லா கலெக்டர் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் நேர்மையாக போயிட்டு சைட் அடிச்சுட்டு அதை மாதிரியே செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒழுக்கோடு நடந்ததுன்னு சில பேர் ஸ்கூல்ல அந்த ஆபீஸ் டீசன் இப்படி போன வரணும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. என்ன குடியரசுனா எல்லா ஆபீஸரும் அன்னைக்கு வேலைக்கு போனோம், கலெக்டர் கூட குடியேற்றிட்டு கூட போய் அன்னைக்கு ஒர்க் பண்ணோம். அதை பத்தி தெரியாத மக்களுக்கு சொல்லணும் குடியரசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பசங்க ஸ்கூல் பிள்ளைங்க கொடியெல்லாம் கொடுத்து அங்க சாலையெல்லாம் கொடுப்பாங்க. வா, இவ்வளவு பதில்களா? சத்தியமா வந்து இப்படி ஒரு பதில்கள் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் குடியரசு அப்படின்ற போது குடி அரசு நீ ஏன் இப்படி தள்ளாடினாங்கன்றதான் புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து நைட்டு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி ஒரு பதில் வச்சிருக்கேன். இதை நான் சொல்றதை விட எங்களுடைய கூகுளான சலீம் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்றாங்க, குடியரசு உடைய ஆக்சுவல் மீனிங் என்ன, நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? சகோதரர் சதீஷுக்கும் என்னுடைய சக இந்திய சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் டெல்லியிலிருந்து. குடியரசு தினம்னா என்ன? குடிமக்களின் அரசு. அரசனுக்கோ அரசிக்கோ இடம் கிடையாது. ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் ரிபப்ளிக் என்று அழைப்பார்கள். அதை நல்லா தெளிவா பிரிச்சு பார்க்கணும். பப்ளிக், மீண்டும் பப்ளிக். அரசனுக்கோ அரசிக்கோ இடம் கிடையாது என்பதை மிக தெளிவாக உலகிற்கு இந்தியா உணர்த்தியது. இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே குடியரசு நாடாக ஆனதா என்றால் கிடையாது. 2.5 வருஷம் பொறுத்துதான் நாம குடியரசு நாடாக ஆனோம். எப்படி என்றால் நமக்கென்று ஒரு சட்டத்திட்டங்கள் தேவைப்பட்டது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எவ்வழியில் நடக்க வேண்டும், எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு அரசியல் சாசனம் தேவைப்பட்டது, ஒரு தாய் வேதம் தேவைப்பட்டது. அப்படி ஒரு அரசியல் சாசனம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் எழுத முடிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அமலுக்கு வந்த நாள் தான் குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இப்போ தெரியுதா நான் ஏன் கூகுள் சொல்றேன் அப்படின்னு? அக்கு வேற ஆணி வேற, இதை விட குடியரசை யாராலையும் வந்து பிரிச்சு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்.
எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான். சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எளிமையா புரியறதுக்கான தகவல் வந்து பரிமாறுவாரு. அதனாலதான் இவர் நான் கூகுள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் குடியரசு அப்படின்னா வந்து அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு வந்து ஹாலிடே கிடைக்குது, நம்ம அடுத்த டேவை பிளான் பண்ணலாம். இல்ல அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஃபேஸ்புக்ல நம்ம ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல அன்னைக்கு ஒரு நாள் நம்ம டிபியை மாத்துறது, அதுல மட்டும் பேட்ரியாட்டிசம் கிடையாது. குடியரசு அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அதை எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த பதிவு. சோ முதல் கேள்விக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி பதில் சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஒரு கேள்வி, குடியரசு எப்போ ஆரம்பிச்சது, குடியரசு தினத்தை நம்ம எப்போ கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சேன். இதுக்கான பதில்கள் ஓரளவுக்கு வரும் நம்புறேன். காந்தி போராட்டத்துக்கு ஜான் 26 1952 கிடைச்சது. 1947 கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சது நம்ம தெரியல. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 25, குடியரசு தினம் ஜனவரி 20. சுதந்திரம் கோட்டையில கொடியேற்றது சுதந்திர தினம். சேம் திங். நான் ரெண்டு குடியரசு தினமும் அதான் விடுதலைக்காண்டி போராடி வந்துனாங்க. அதான் 1948 தெரியல. ஆகஸ்ட் 15 சம்திங். 167 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1948 ஜனவரி 26. எஸ் 1947 இயர் ஆஃப் 1947. குடியரசு தினம் கிடைச்சதுன்றது நமக்கு தெரியாது. குடியரசையே குடியரசுன்னு தள்ளாடிட்டு இப்ப குடியரசு தினம் வந்து எப்போ கொண்டாட ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து உடனே உங்க ஹிஸ்டரி புக் எல்லாம் எடுத்து எப்போ இது ஆரம்பிச்சது கூகுள போடு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேணாம். இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியுற வகையில நம்ம சலீம் காத்துக்கிட்டு இருக்கிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நமக்கென்று ஒரு அரசியல் சட்டங்கள் கிடையாது, சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கும் பொழுது என்ன சட்டத்திட்டங்களை வகுத்தார்களோ அதை பின்பற்றித்தான் ஆட்சி நடத்தி வந்தோம். நமக்கென ஒரு அரசியல் சாசனம் தேவைப்பட்டது. ஆகையால் திரு அம்பேத்கர் தலைமையிலான குழு ஒரு அரசியல் சாசனத்தை எழுதி முடித்தார்கள். அரசியல் சாசனங்களில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு அமலுக்கு வந்த தினம்தான் 1950 ஜனவரி 26. இதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதனுடைய குடியரசும். இப்படி நம்மளுடைய குடியரசு தினம் எப்படி கொண்டாட ஆரம்பிச்சது அப்படின்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த நீண்ட வரலாற்றை நம்ம என்னைக்குமே நம்முடைய தேசிய வியாதியான மறதியை வந்து மறந்துட விடவே கூடாது அப்படிங்கறதுதான் இதுல இருக்க உண்மையான ஒரு பதிவு. அண்ட் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இந்த தலை எந்த படமா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா தலை 56 57 அப்படின்னீங்க, தளபதி 58 அப்படின்னுவீங்க. தலைவர் என்னப்பா வயசு அப்படின்னா டக்குன்னு பதில் சொல்லுவீங்கல்ல, அதே டக்குல சொல்லுங்க பாப்போம். எத்தனாவது குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? இது வந்து 50 65 160 நினைக்கிறேன். தெரியல எனக்கு அவ்வளவுக்கு சரியா தெரியல. 67 68 கரெக்டா? நோ ஐடியா. 57 ஒரே ஒரு கேள்வி, எத்தனாவது வருஷத்துல ஒரு பொண்ணு அடிச்சு ஆடுறாங்க பேட்ஸ்மேன் மாதிரி 65 66 67 68, சில பேர் 75 80 எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் சில பேர் ஏன்பா இந்தியா குடியரசு ஆயிடுச்சாடலே சில பேர் இருந்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் பதிலே தெரியலப்பா நோ காமெண்ட்ஸ் சொல்ற கும்பல் இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. உங்க எல்லாருடைய மனசுல இருக்க டவுட் கிளியர் பண்றதுக்காக நம்மால் டெல்லியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த வருஷம் நம்ம எத்தனாவது குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம், வாங்க பார்க்கலாம். இது எத்தனையாவது குடியரசு தினம் என்பதை நாம் கணக்கிட முதலில் என்று குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1950 ஜனவரி 26 தான் முதல்ல கொடியேற்றப்பட்டது. நிகழ்ச்சிகளோடு குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. அப்பொழுதைய இந்திய ஜனாதிபதி திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் கொடியேற்றி வைத்தார். ஆக அன்றுதான் முதலில் கொடியேற்றப்பட்டது. அதன் பிறகு 66 முறை கொடியேற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருப்பது 67வது கொடியேற்றம். ஆகையால் இது 67வது குடியரசு தினம். நான் கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு என்ன மாதிரியே பெருமைப்படுற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் இந்த பெருமையா கடமை. அப்ப அப்படி போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க குடியரசு தினம் சுதந்திர தினம் ரெண்டும் ஒண்ணுதானப்பா, என்னப்பா பெரிய வித்தியாசம், இது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திர தினமும் குடியரசும் ஒன்னா அப்படின்ற போதுதான் வந்து ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டுத்துக்கும் கொடுப்பாங்க லீவு. இது ஜனவரி 26, அது ஆகஸ்ட் 15ன்னு கேட்கிறவனை வெறுப்பேத்துற மாதிரி பதில் சொல்றாங்களா? தயவு செஞ்சு நீங்களே கை தட்டிக்கோங்க. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். குடியரசு தினம் வந்து நாட்டுல அப்பதான் நம்மளுக்கு இந்த நாடு கிடைச்சது, ஏதோ சம்திங் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். சுதந்திர தினம் வந்து நம்மளுக்கு அப்பதான் விடுதலை கிடைச்சது, அதனாலதான் ஆகஸ்ட் சொன்னாங்க. சுதந்திர தினம்ன்றது வேற, இது குடியரசு தினம்ன்றது வேற.
அது வித்தியாசம் சரியா தெரியல எனக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம கிடைச்ச பெரிய சுதந்திர நாள், அது வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். ரிபப்ளிக் டே பத்தி அவ்வளவா டீடைலா தெரியாது. யாருக்கு அடிமைப்படக்கூடாது சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே இருந்தது. ரிபப்ளிக் டே பத்தி அவ்வளவு தெரியல. ஃப்ரீடம்னா அன்அஃபிஷியலா நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது, ஒபிஷியலா நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது 1947. சுதந்திரம்னா நமக்கு நாடு சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்றா, இது அவ்வளோ விஷயம் தெரியாது. தெரியல. சுதந்திர தினம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்கும். குடியரசு தினம் பார்லிமெண்ட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இது பள்ளிக்கூடத்தில் ஏற்றுறாங்க பிள்ளைகளுக்கு, அது வந்து கோட்டையில் ஏற்றுறாங்க. இதான் ரெண்டுக்கு வித்தியாசம். அது பெருசான வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. சுதந்திரம் கிடைச்சதுனால சுதந்திர தின நாள். குடியரசு வந்து கொடி ஏத்துனாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கொடி ஏத்துனாங்க. அது குடியரசு நாள்னு சொல்லுவாங்க. வெறுப்பேத்துற மாதிரி பதில் சொல்லாதீங்கன்னு சொல்லி இவ்வளவு பதில் சொல்லிருக்கீங்க. தயவு செஞ்சு உண்மையான விளக்கத்தை என்னன்னு கேட்டுருவோமா? அந்நிய ஆட்சியிலிருந்து நாம் விடுபட்டதை விடுதலை, அதாவது சுதந்திரம் என்கிறோம். இது நடந்தது 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று. ஆனால் விடுதலை கிடைத்தவுடனே நமக்கென்று ஒரு சட்ட திட்டங்கள் நம்மால் எழுதப்பட்டதா என்றால் கிடையாது. ஆங்கிலேயர்கள் வகுத்த சட்டத்தை தான் நாம பயன்படுத்தி வந்தோம். நமக்கென்று ஒரு அரசியல் சாசனம் தேவைப்பட்டது. அது ஒரே இரவுல எழுதிவிட முடியாது அல்லவா? அதனால் அது வருவதற்கு கொஞ்சம் காலம் ஆனது. அரசியல் சாசனத்திற்கு ஒப்புதல் கொடுத்து அமலுக்கு கொண்டு வரப்பட்ட தினத்தை தான் நாம் குடியரசு தினம் என்று கொண்டாடுகிறோம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரே ஒத்துமை லீவு தான். இது ஆகஸ்ட் 15, அது ஜனவரி 26ன்னு சொன்னவங்கலாம். சோ இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இது வெறும் வித்தியாசங்கள் கிடையாது, நம்ம கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் கூட சொல்லலாம். எல்லா கேள்விகளுக்கும் எல்லாருக்கிட்டும் ஒரு பதில் இருக்கும். ஆனா அதுக்கு சரியானதா அப்படிங்கறதுதான் விஷயமே. சோ ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு கேள்வி ரெடி பண்ணுங்க. அதாவது சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கொடி ஏற்கிறது யாரு அப்படின்னு பிரின்சிபால் சாரு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் சொல்றது கேக்குது. இதை தாண்டி குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் கொடி ஏற்கிறது யாரு? நம்ம டிவில பாக்குறது பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஏற்றி தான் பாத்திருக்கேன். குடியரசு தினத்துக்கு இது பண்றது வந்து கவர்னர். சென்னையில் பார்த்தோன்னா இங்க நம்ம முதலமைச்சர் யாரு ஹெட்டா இருக்காங்களோ அவங்க வந்து கொடி ஏற்றுவாங்க. டெல்லியில வந்து நம்ம பிஎம் ஏற்றுவாங்க. எல்லா இதுலயும் அவங்கவுங்க யாரு ஹெட்டோ அவங்க ஏற்றுவாங்க. இந்திய பிரதமர் இங்க வந்து ஜெயலலிதா ஏற்றுவாங்க. இந்திய சுதந்திர தினத்தை பொறுத்தவரை பிரதமர் தான் கொடியேற்றுவார், மாநிலத்தில் முதலமைச்சர். இந்திய குடியரசு தினத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி தான் கொடியேற்றுவார், மாநிலத்தில் ஜனாதிபதியின் பிரதிநிதி ஆளுநர் என்பதால் ஆளுநர் தான் கொடியேற்றுவார் மாநிலத்தில். ஏன் இப்படி? இந்திய அரசியல் சாசனம் அமலுக்கு வந்த தினத்தை நாம் குடியரசு தினம் என்கிறோம். அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர் யார்? ஜனாதிபதி. ஏதாவது மாநில அரசுகள் அரசியல் சாசனத்திற்கு மீறி செயல்பட்டால் அரசாங்கங்களை கலைக்கும் உரிமை ஜனாதிபதிக்கு உண்டு. அவர்தான் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர் என்பதால் அவர்தான் கொடியேற்றுவார். அது மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதி பிரதமராக முடியும், அரசியல்வாதி அல்லாதவரும் ஜனாதிபதியாகலாம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். ஆக முதல் இந்திய குடிமகனான இந்திய அரசியல் சாசனத்தின் பாதுகாவலரான ஜனாதிபதி தான் இந்திய குடியரசு தினத்தன்று கொடியேற்றுவார். மாநிலத்தில் ஆளுநர்கள் கொடியேற்றுவார்கள். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? ஹீரோ யாரு? வில்லன் யாரு? காமெடி நடிகர் யாரு? எந்த வருஷம் இந்த படம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டனா டக்குன்னு பதில் சொல்லுவீங்கல்ல. இப்போ டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கறேன். நம்முடைய தேசிய கொடியை வடிவமைச்சது யாரு? விவரம் தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் நண்பர் சொல்றாங்க. அதுதான் எனக்கு அது ஒண்ணுதான் தெரியும். ஒரு அம்மையார், காமா அம்மையார்னு ஒரு அம்மையார் நினைக்கிறேன். வடிவமைத்தவர்கள் தெரியல எனக்கு. வடிவமைத்தவர் தெரியும். கொடியை வடிவமைத்தது ஒரு இஸ்லாமியர் என்று மட்டும்தான் தெரியும். அவருடைய பெயர் வந்து சரியாக ஞாபகம் வரவில்லை. எனக்கு இப்ப சரியாக நினைவு வரல. சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? அந்த கொடியை வடிவமைச்சது யாரு? கொடி ஏத்துறது யாரு? போன்ற கேள்விகள்லாம் ரொம்பவே வந்து ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு கேள்விகள் தான். அண்ட் இது மாதிரியான ஒரு நல்ல நாள்ல மக்களுக்கு இது தெரியல அப்படின்ற விஷயத்த நம்ம போட்டு காட்டுறது அப்படிங்கறதே முதல்ல ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் மக்கள் இது மாதிரியான ஒரு அறியாமையில இருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு நல்ல முயற்சியினால இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்படின்னு. நம் இந்திய கொடியை பாருங்கள், 3 வண்ணம் இருக்கிறது. பச்சை நிறம், இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அடுத்தபடியாக வெள்ளை நிறம், உண்மை நேர்மை. அடுத்தபடியாக
சாஃப்ரான் என்று அழைப்பார்கள். ஒரு பற்றற்ற தன்மை, அதாவது பதவியில் இருப்பவர்களுக்கு பொருள் மீதோ வேற எதன் மீதோ மோகம் இருக்கக்கூடாது, ஒரு பற்றற்ற தன்மை இருக்க வேண்டும் என உணர்த்துவதற்காக. ஒரு சக்கரம் இருக்கிறது, அசோக சக்கரம் இருக்கிறது. சக்கரம் எதை காட்டுகிறது அப்படின்னா, தேங்கிய நிலையில் நாம் நிற்கக்கூடாது, ஓட்டத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த சக்கரம். அதாவது இந்திய கொடியை வடிவமைத்த பெருமை யாருக்கு வரும் என்றால் வெங்கையா என்பவருக்கு. ஏன் அப்படின்னா, இந்திய கொடிக்கு முன்னாடி கொடி எப்படி இருந்தது என்றால் அது காங்கிரஸ் கொடியிலிருந்து தான் இந்திய கொடியை வடிவமைச்சு எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கொடியில அசோக சக்கரத்திற்கு பதிலாக கைத்தறி இருந்தது. காந்தியடிகளார் பயன்படுத்துவார் இல்லையா, அந்த கைத்தறி மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தது. அதை வடிவமைத்தவர் வெங்கையா என்பவர். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாற்றி அமைத்து தான் அசோக சக்கரத்தை கொண்டு வந்து இந்திய கொடியாக மாற்றப்பட்டது. சுதந்திர போராட்டத்தின் பொழுது பல கொடிகள் பயன்படுத்தப்பட்டன, ஆனால் இறுதியாக இந்த கொடியை தான் ஃபைனல் பண்ணிருக்காங்க. இந்த பெருமை வெங்கையாவிற்கே சேரும் என தகவல்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் கிடைக்கிற ஒரு நாள் லீவ்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாறி மாறி டிவில போற எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளையும் மாத்தி மாத்தி பார்ப்போமே. என்னைக்காவது ஒரு நாள் குடியரசு தின விழாக்கள்ல பரேட் நடைபெற்றது, குடியரசு தின விழாக்கள்ல வந்து அணிவகுப்புகள் நடைபெற்றது அப்படின்னுவோமே, அது என்னன்னு என்னைக்காவது பார்க்க முற்பட்டிருக்கோமா? குடியரசு சுதந்திர தின விழாக்கள்ல இடம்பெற அணிவகுப்புகள் என்னென்ன அத பத்தி தெரியும். அந்த தரைப்படை, அந்த விமான, அது பத்தி தான் தெரியும். 9 இருக்கும். நேவி, ஆர்மி, அப்புறம் ஸ்கவுட்டு, என்சிசி, சம்திங் 42. அவ்வளோ ஃபுல்லாலாம் பார்த்தது இல்லை, நியூஸ்ல பாக்குறது தான். அழிவு நிறைய நடக்குதா? இன்னைக்கு சரியா தெரியல. தெரியாது. ஒரு 15-20 ஜாஸ்தியாக நடக்கும். 15 மேலே நடக்கும். நிறைய பரேட் நடக்கும். பரேட்லாம் டிவில பாத்திருக்கேன். கரெக்டா எத்தனை நடக்கும்னா எத்தனை அணிவகுப்பு இடம்பெறும் என்று தெரியவில்லை. ஹெலிகாப்டர் வந்து கொடி கட்டிட்டு போறது பார்த்திருக்கோம். சாகஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மிலிட்டரிக்காரங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் போலீஸ் ஆபீசர் கூட வரிசையா புல்லட்ல போவாங்க. எல்லா ஊர்லயும் அவங்க எத்தனை போலீஸ் ஆபீசர் இருக்கிறாங்க அப்படின்னு பெரிய பெரிய ஆபீசர் ஏஜென்சிலாம் நடந்து போவாங்க. அப்போ கண்காட்சி போய் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு போலீஸ் நம்ம எல்லா மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட ஜனங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப இந்த மாவட்டத்தில் இவ்வளவு போலீஸ் ஆபீசர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கட்டு நல்லா நின்று பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. எப்படி நம்மளுடைய பாரம்பரியமான கலைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மறந்துகிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அணிவகுப்புகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் மியூசியம்ல இடம்பெற ஒரு விஷயம் ஆயிரும் இருக்கு. சில பேர் அணிவகுப்புகளா அப்படின்னா அது என்னது அப்படின்லாம் கேட்கறத பார்த்தோம். அணிவகுப்புகள் எதுக்காக நடைபெறுறது, அந்த விழாவில் நடக்கிற அணிவகுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சலீம் சொல்ல பார்ப்போம். அணிவகுப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்திய சுதந்திர தினத்தை காட்டிலும் இந்திய குடியரசு தினத்தன்றுதான் பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடைபெறும். நாம எல்லாரும் டிவில பார்த்திருப்போம். இந்திய சுதந்திர தினத்தன்று பிரதமர் கொடியேற்றுவார், முப்படைகள் இருப்பாங்க, மார்ச் பாஸ்ட் மாதிரி செய்வாங்க. சிறிய அளவுல கன் சல்யூட் இருக்கும், கொடியேற்றுவார், மக்களிடையே உரை நிகழ்த்துவார். ஆனால் குடியரசு தினத்தன்று நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜனாதிபதி கொடியேற்றுவார், பிரதமரும் இருப்பார், வெளிநாட்டிலிருந்து யாராவது விருந்தினரும் இருப்பார். சென்ற வருடம் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை அழைத்திருந்தோம். இந்த வருடம் பிரான்ஸ் நாட்டின் அதிபரை நாம் அழைத்திருக்கிறோம். அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அணிவகுப்பும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது பிரதமர் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவது செங்கோட்டையில், குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி கொடியேற்றுவது ராஜவீதி என்று அழைப்பார்கள். ஜனாதிபதியில் இல்லமிருந்து இந்தியா கேட் வரை இடைப்பட்ட இடத்தில் தான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்ட அணிவகுப்புகள் நடைபெறும். இது மட்டும் இல்லாம 16 மாநிலங்களுக்கு, இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்கு, 16 மாநிலங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். இந்த முறை அந்த 16 மாநிலங்கள்ல ஒன்று தமிழகம் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நேரா போனோமா தியேட்டருக்கு போவோம், ஒரு படம் பார்ப்போம், இல்ல மிஞ்சி போனா எப்பயாவது ஒரு நாட்டுப்புற கலையில போய் பார்ப்போம். ஆனா ஒரு அணிவகுப்புக்காக எத்தனை பேர் வந்து எத்தனை நாட்கள் அதுக்காக வந்து பயிற்சி பெற்று இருக்காங்க, அண்ட் எத்தனை அணிவகுப்புகள் இடம்பெறுது அப்படிங்கிறது கேட்கிறது. ஒரு செகண்ட் நியூஸ் சேனல்ஸ்ல நம்ம டக்குன்னு அணிவகுப்புகள் எல்லாம் பரேட் போனாங்கன்றதை பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம விரும்பி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கட்டாயமா இதை விட ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இருக்காது. அண்ட் ரீசெண்டாவே கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்கிறதாலும் போராட்டம், கருத்து சுதந்திரம் எனக்கு இல்லையா, நான் இதை பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி பல வகையான கிளிப்புகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அண்ட் மெயினா இந்த சோசியல் மீடியாஸ்ல வந்து ரத்தம் சிந்தி எழுதுற போராளிகளே, உங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை? ஜனநாயகம் எங்க இருக்கு? எல்லாமே அடிமைத்தனம் தான் பண்றாங்க.
நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு. ஜனநாயகம் கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா ஐயா ஜனநாயகம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தான் அந்த நாடு சுதந்திரமா ஆச்சு, குடியரசுமா ஆச்சு. ஆனா இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்துக்கு மதிப்பும் இல்லை, அர்த்தமும் இல்லை. அந்த ஜாவை அடிச்சுட்டு போடணும். பணநாயகமா தான் இருக்கு. கண்டிப்பாக ஜனநாயகம் முக்கியமான கருதப்படுகிறது. அது இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பா ஜனநாயகம் ரொம்ப முக்கியம் இல்ல. கண்டிப்பா அது இருந்தாதான் அது ஒரு நல்ல நல்ல வழியில போறதுக்கான ஒரு இதுவா இருக்கும். அது இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கும். மக்கள் வந்து ஜனநாயகத்தை ஒரு நல்ல ஜனநாயக நாடா இந்தியா வர்றதுக்கு மக்களுக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு வேண்டும். கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் வந்து ஜனநாயகம் தான் கிடைக்கும். ஜனநாயகம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு முக்கியமான சமாச்சாரம். ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னா இந்தியா கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு டெமோக்ரஸி இம்பார்ட்டன்டாக தெரியல. ஜனநாயகம் மக்களாட்சி தான். ஜனநாயகம் தேவையில்லை. ஜனநாயகம் பற்றி அவ்வளோ தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நமக்கு அவ்வளோ சொல்றதுக்கு பிடிக்கல. அது ஒரு முக்கியமானது தான். நம்ம முதுகெலும்பு மாதிரி நமக்கு ஜனநாயகம் முக்கியமானது தான், தேவையானது. ஜனநாயகம் ரொம்ப முக்கியம் தான். சில இடத்துல தேவை, சில இடத்துல தேவையில்லை. முக்கியம்தான். ஜனநாயகம் என்ன தெரியுமா? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஏன் இந்தியர்கள் நாம ஒவ்வொரு இந்திய பிரஜையும் ஓட்டு போட்டுதான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். நம்மை ஆட்சி செய்ய போவது யார் என்பதை நம் கையில் வைத்திருக்கிறோம். நாம் ஓட்டு போட்டு நம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். ஆக இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா ஒரு குடியரசு நாடு. ஏன் குடிமக்களின் ஆட்சித்தான் இந்தியாவில் நடக்கிறது. அரசனுக்கோ அரசிக்கோ இங்கே வேலை கிடையாது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறோம். அது மட்டும் இல்ல, குடும்பமாக வாரிசு அரசியல் இங்கே செய்ய முடியாது. ஓட்டு போட்டு வேண்டுமானால் நாம் வாரிசுகளை அரசியல்வாதியாக நாம் ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கலாமே தவிர, ஓட்டு போடாமல் அரசன் அரசியை போல குடும்பமாக தலைமுறையாக நம்மை யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு நாம் இந்தியா ஒரு குடியரசு நாடு என்பதை அறிவித்தோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்தியா இஸ் a democratic republic country என்று. அதாவது இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு நாடு. சோ இவ்வளவு நேரம் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. என்னப்பா குடியரசு இன்னும் எவ்வளவோ கேட்டுக்கலாமே. ஆக்சுவலி அக்கார்டிங் டு த செக்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கலாம். இன்னும் வந்து ரிப்பப்ளிக் டே பத்தி இவ்வளவு கேள்வி கேட்டுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க வந்து ரிப்பப்ளிக் டே பத்தின கொஸ்டின் ஆன்சர் மக்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத மக்களோட மக்களா சேர்ந்து அவங்களுடைய அறியாமையிலிருந்து அவங்க வெளியில எடுத்து வர முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது யார் மதியம் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவான நிகழ்ச்சி கிடையாது. மக்களுக்கு இது மாதிரியான ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து எப்பா இதை வர எனக்கு நிறைய தெரியும்பா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கமும். தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அடிப்படையா தெரிய வேண்டிய தகவல்களை மட்டும் இந்த நிகழ்ச்சி கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற நம்பிக்கையோட உங்களை அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். கண் தொலைக்காட்சி.